கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இன்றைய வேத வசனம் சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நாம் எப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருந்தாலோ நம்பிக்கையோடு அரணுக்கு திரும்பும்போது இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்வோம். 1 தீமோத்தேயு 6:17 வாசிக்கிறோம், சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். நாம் ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும்போது சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 85:12 வாசிக்கிறோம், கர்த்தர் நன்மையானதை தருவார். நாம் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கும்போது அவர் நமக்கு நன்மையானதை தருகிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 31:19 வாசிக்கிறோம், உமக்கு பயந்தவர்களுக்கும் உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளோ பெரிதாக இருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் அவருக்கு பயந்திருக்கும்போது, அவர் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்கும்போது அவர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதாக இருக்கிறது. நமக்கு நன்மை உண்டாகும்படி அவருடைய கட்டளைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். எரேமியா 5:25 வாசிக்கிறோம், நம்முடைய பாவங்கள் நமக்கு நன்மையை வரவட்டாதிருக்கிறது. நம்முடைய பாவங்களை விட்டு கர்த்தருடைய வழியிலே நடக்க அரணுக்கு திரும்ப வேண்டும், அப்போது இரட்டிப்பான நன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம். யோபு 30:26 வாசிக்கிறோம், நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது. நாம் தேவனிடத்தில் நன்மையை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது நமக்கு தீமை வந்திருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் யோபுக்கு வந்த தீமையை நன்மையாக மாற்றினார். யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்தார். யோபு தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகிறவன், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவன். யோபு ஆண்டவரிடம் திரும்பினார். யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். ஆதியாகமம் 32:9-10 வாசிக்கிறோம், யாக்கோபு கோலும் கையுமாய் யோர்தானை கடந்து போனான். யாக்கோப்புக்கு நன்மை செய்வேன் என்று சொன்ன தேவன் 2 பரிவாரங்களை உடையவராய் யாக்கோப்பை திரும்பி வரப்பண்ணினார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போனதை அவர் நமக்கு இரட்டிப்பாய் கொடுக்கிறவராயிருக்கிறார். நாம் நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நாம் எப்படிப்பட்ட பிரச்சனைகளில் சிறைப்பட்டு இருந்தாலும் நாம் நம்பிக்கையுடைய சிறைகளாய் அரணுக்கு திரும்பும்போது இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்கிறோம். 2 ராஜாக்கள் 2:9 வாசிக்கும் போது, எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டியது கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அப்படியே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கினது. எலிசா ஆவிக்குரிய நன்மையான ஆவியின் வரத்தை இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. சகரியா 9:12 வாசிக்கிறோம், நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.